ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி இந்த கெஸ் த நம்பர் ப்ராப்ளமை நம்ம HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இது ப்ராப்ளம் மாதிரி இல்லை, லைக் கைண்ட் ஆஃப் கேம் மாதிரி இது. ஸோ கெஸ் த நம்பர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இது 1லேருந்து 100க்குள்ளே அந்த நம்பரை வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எதனா ஒரு நம்பர் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ செக் கெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்தோன்னே என்ன காமிக்குதுன்னா எனக்கு டூ லோ என்டர் ஏ பிக்கர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அப்போனா என்னது, இப்போ நம்ம கெஸ் பண்ண வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50யோட மேலே தான் இருக்குது. ஸோ 100 கீழே 50க்கு மேலே வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 75 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ டூ ஹை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்போ 50லேருந்து 75க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் தான் அது. ஸோ இப்போ நான் 60 கொடுக்குறேன். ஸோ 60 கொடுத்தா எனக்கு டூ லோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 75க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ 70 வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 70 கொடுத்தா ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ காட் த நம்பர் இன் 4 attempts அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம 4 attemptsலேயே வந்து அந்த நம்பரை வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு வாட்டி வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மறுபடியும் வந்து நான் 50 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு டூ ஹை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. என்டர் ஏ ஸ்மால் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ 25 வந்து மறுபடியும் கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் வந்து டூ ஹை தான் காமிக்குது. ஸோ 15 மறுபடியும் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ லோ அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போ 15லேருந்து 25க்குள்ளே தான் இருக்க போகுது அதனால் நம்மளுடைய அந்த ஃபைனல் அவுட்புட் வந்து. ஸோ 20 கொடுத்து இப்போ மறுபடியும் கொடுத்தா அதுவும் டூ லோன்னு தான் காமிக்குது. ஸோ இப்போ 20லேருந்து 25க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் தான். ஸோ 21 கொடுத்து பார்க்கலாம், அதுவும் கிடையாது. 22 கொடுத்து பார்க்கலாம், கிடச்சிருச்சு நம்மளுக்கு அந்த நம்பரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ காட் த நம்பர் இன் 6 attempts அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்குது. ஓகே, ஸோ இந்த கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த வீடியோவில் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் ஸ்டூடியோ கோட் எடிட்டர் தான் கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேறு என்ன கோட் எடிட்டர் கம்ஃபர்டபுளோ ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி கோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம VS கோடில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிட்டு இந்த VS கோடில் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மேலே வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இப்போ நான் ஒரு புது ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கெஸ் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா அந்த ஃபைல் வந்து VS கோடில் நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்கலாக 3 ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். index.html, styles.css அண்டு script.js அப்படின்னு சொல்லிட்டு 3 ஃபைல் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ ஃபைலை வந்து கொடுத்து index.html அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா styles.css அண்ட் நம்ம தேர்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா script.js. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 3 ஃபைலை வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML HTML வர அந்த டிஃபால்ட்டான கோடு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் ப்ளஸ் எக்ஸ்க்ளமேட்டரி செலக்ட் பண்ணிட்டு என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த டிஃபால்ட்டான HTML கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஹெட் டேக் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்டோட டைட்டிலை வந்து தரணும். ஸோ அது டிஃபால்ட்டாக வந்து டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ கெஸ் தி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைட்டிலுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய CSSயும் HTML நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக லிங்க் டேக் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ லிங்க்குன்னு கொடுத்துட்டு styles.css அப்படின்னு சொல்லிட்டு இந்த hrefக்குள்ளே கொடுத்தீங்கன்னா நம்ம HTML CSSம் லிங்க் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இந்த பாடி க்ளோஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு மேலே வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா SRCன்னு கொடுத்து script.js அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம HTMLம் JSம் கூட அப்படியே லிங்க் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பாடியில் வந்து மெயினான அந்த கோடை வந்து ரைட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கண்டெய்னரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டாட்டு கொடுத்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டிவ்வுக்குள்ளே கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது உள்ளே வந்து நம்ம H1 டேக் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ H1 கொடுத்து கெஸ் தி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறது எல்லாமே நம்ம ப்ரௌசரில் வந்து இப்போ பார்த்துட்டே க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்ல. ஸோ நம்ம என்ன கோட் பண்ணுறோம்
அது எப்படி ப்ரௌசரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ஓகேங்களா? ஸோ போட்டோடனே செகண்ட் சஜஷன் ஒன்று வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் மட்டும் தான் காமிக்குது, இன்ஸ்டால் காமிக்கல. ஸோ நீங்கள் மொதல் வாட்டி இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி விஎஸ் கோடை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ ரைட் பண்ணுற கோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து தெரியும். ஸோ இப்போ நான் அந்த கோ லைவ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா நம்ம ப்ரௌசரில் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கெஸ் த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ கோடை ரைட் பண்ணுறோன்னா லைட் சைட்லேயே வந்து நம்மளுக்கு ப்ரௌசரில் என்ன நடக்குதோ அதை வந்து ஷோ ஆகிற மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா விஎஸ் கோடை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம விசுவல் ஸ்டுடியோ கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌசரில் நம்மளுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதே வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து தெரியுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம HTML கோட் பண்ண கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம H1க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் பாக்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இன்புட் டைப் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம அவுட்புட்டில் பாருங்கள் நம்ம வந்து டைப் வந்து நம்பர்ஸில் வந்து தரணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த டைப் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கலாம். ஸோ ஐடி ஈக்குவல் டு கெஸ் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளேஸ் ஹோல்டர் வந்து ஒன்று தரப்போகிறோம். ஸோ பிளேஸ் ஹோல்டர்னா என்னென்னா இப்போ நீங்கள் அவுட்புட்டில் வந்து பாருங்கள். ஸோ என்டர் எ நம்பர் பிட்வீன் 1 to 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ என்டர் எ நம்பர் பிட்வீன் 1 to 100 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம அதே மாதிரி என்டர் எ நம்பர் பிட்வீன் 1 to 100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்மளுடைய அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ நம்மளுடைய அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா இந்த என்டர் எ நம்பர் பிட்வீன் 1 to 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஓகே, இப்போ நம்ம இன்புட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டாட் பிடிஎன் பட்டன் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டிவ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து கிளாஸ் ஈக்குவல் டு பட்டன் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 2 பட்டன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா இப்போ நம்ம அவுட்புட்டில் பாருங்கள் செக் கெஸ்ஸு அப்புறம் ரீசெட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பட்டன் வந்து இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டனை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செக் கெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ ஆன் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஆன் கிளிக் ஈக்குவல் டு செக் கெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த செக் கெஸ் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ எப்போ இந்த செக் கெஸ்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த செக் கெஸ்ன்ற அந்த மெத்தட் வந்து ட்ரிகர் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னொரு பட்டனும் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் ஷிஃப்ட் ஆல்ட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து இந்த லைனில் இருக்கிறது அப்படியே நெக்ஸ்ட் லைனுக்கு காப்பி ஆகிடும். ஸோ இப்போ இந்த பட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீசெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ ரீசெட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ ரீசெட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்புட்டில் இருக்க மாதிரி இப்போ எதனா ஒரு நம்பர் நம்ம என்ட்ரு பண்ணிட்டு கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி டூ லோ டூ ஹை ஸோ இந்த மாதிரிலாம் மெசேஜ்லாம் பிரிண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான ஒரு HTML டேக் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பி டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் யூஸ் பண்ணி யூசர் என்ட்ரு பண்ணுற அந்த நம்பரை வச்சு நம்ம இந்த பி டேக் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய HTML பார்ட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு styles.cssல எப்படி இப்படி இருக்க நம்மளுடைய அவுட்புட்டை ஸோ இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணி கொஞ்சம் அட்ராக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு styles.cssல ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ styles.css ஃபைலுக்கு வந்து வந்துடுறேன்.
ஸோ பாடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ நம்ம பாடிக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல். ஸோ அப்படி இல்லைன்னா சான் ஷெரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் ஈக்குவல் டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்து பாருங்கள் அவுட்புட்டில் வந்து அப்படியே எல்லாமே சென்டர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பேடிங் டாப் வந்து நம்ம 100 px வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே பார்த்தீங்களா, இப்போ மேலே வந்து நம்மளுக்கு பேடிங் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ அவுட்புட்லேயும் பாருங்கள் அதே மாதிரி தான் நம்மளுக்கு பேடிங் வந்து பாருங்கள் இவ்வளோ வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒன்று செட் பண்ணுவோம். ஸோ ஹேஷ்டேக் F0 ஓகேங்களா. ஸோ இப்போ பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் இல்லாமல் கொஞ்சம் சட்டில் கிரே மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பாடிக்கான ஸ்டைல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டெய்னருக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ HTML வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டெய்னர் தான் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்ட் சொல்லிட்டு கொடுத்து நம்ம வந்து ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்டும் நம்மளுடைய கண்டெய்னர் பேக்ரவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் ஆகுது பார்த்தீங்களா. ஏன்னா அது வந்து கிரே கலர், பாடியோட பேக்ரவுண்ட் வந்து கிரே கலரு, இந்த கண்டெய்னரோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரு. ஓகேவா. ஸோ இப்போ பேடிங் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பேடிங் ஈக்குவல் டு ஒரு 30 px வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ எல்லா சைடும் வந்து இப்போ நமக்கு பேடிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்டர் ரேடியஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பார்டர் ரேடியஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து இந்த எட்ஜில் வந்து ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வராமல் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரவுண்டட் கார்னர்ஸாக வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அது வந்து இன்லைன் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸ்பெல்லிங் வந்து தப்பாக பண்ணியிருக்கோம் இந்த செக் கெஸ்ஸுக்கு வந்து. ஸோ HTML வந்துட்டு செக் கெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாக்ஸ் ஷேடோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து 0 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப்செட் ஒய் ஆஃப்செட் வந்து 0 0 கொடுத்துட்டேன். ஸோ 10 px வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளர் ரேடியஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கார்டுக்கு வந்து பாருங்கள், கண்டெய்னர் கார்டுக்கு கொஞ்சம் பிளர் ரேடியஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து RGBன்னு கொடுத்து ஒரு கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 0 அப்புறம் 0 0 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கலர் வந்து 0.1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு சட்டிலாக வந்து ஒரு ஷேடோ வந்து ஆட் ஆயிருக்கு. இப்போ நம்ம கண்டெய்னர் வந்து பார்க்க நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்புட்டுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட்டு பிரேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம டைப் வந்து நம்பர் தானே கொடுத்துருக்கோம் இந்த இன்புட்டுக்கு. ஸோ அதனால் டைப் ஈக்குவல் டு நம்பர் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ பேடிங் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 px கொடுத்துப்போம், அதுவே போதும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இன்புட் பாக்ஸ் வந்து கொஞ்சம் 10 px வந்து பேடிங் ஆட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வித் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ வித் ஈக்குவல் டு ஒரு 200 px வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மார்ஜின் பாட்டம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ மார்ஜின் பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ ஒரு 10 px வந்து ஆட் பண்ணிக்கலாம் மார்ஜின் பாட்டம். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் இந்த பட்டனும் அந்த இன்புட்டும் வந்து கொஞ்சம் கேப் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 12 px வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டன் கண்டெய்னருக்கான அந்த ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ BTN கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டன் கண்டெய்னர்னா என்னது, இந்த 2 பட்டனை வந்து ஹோல்ட் பண்ணுறது தான் இந்த பட்டன் கண்டெய்னர். ஸோ பட்டன் கண்டெய்னர் ஸ்பேஸு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ தான் அந்த 2 பட்டன் வந்து கரெக்டாக வந்து மார்க் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டன்ஸுக்கு வந்து பேடிங் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ 10 px வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டமில், 15 px வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து பேடிங் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் வந்து ஆட் பண்ணுவோம் நம்ம பட்டனுக்கு. ஸோ மார்ஜின் ஈக்குவல் டு ஒரு 5 px வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பட்டனுக்கு வந்து அது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா ஃபாண்ட்டு. ஸோ அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 px வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பார்க்க வந்து விசிபிளாக தெரியுது அந்த டெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்சர் ஈக்குவல் டு பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா பட்டன்லாம் வந்து நம்ம ஹவர் பண்ணும்போது அந்த பாயிண்டர் மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து கிளிக் பண்ண முடியும். ஓகே, இப்போ பட்டனுக்கான ஸ்டைல்ஸ் வந்து முடிஞ்சது. இப்போ கடைசியாக வந்து இந்த மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மெசேஜுக்கான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம்.
ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஏன்னா நம்மளுடைய இப்போ கரண்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்க இந்த ஃபைலுக்கு வந்து அவுட்புட் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ஷோ ஆகாது. ஏன்னா இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் அவுட்புட் வந்து ஷோ பண்ணுவோம். ஸோ அதனால் நம்மளுடைய டெமோ வெப்சைட்லேருந்து நான் இந்த இதுக்கு வந்து எப்படி ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ மார்ஜின் டாப் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்ஜின் டாப் ஈக்குவல் டு 20 px அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபாண்ட் வெயிட் ஈக்குவல் டு போல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்டைல்ஸ் வந்து எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஸோ ரெண்டுமே வந்து நம்ம டெமோ வெப்சைட்டுக்கும் இப்போ நம்ம கிரியேட் பண்ணதும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் நம்மளுக்கு script.js பார்ட் மட்டும் இருக்குது. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் கோடு முடிச்சிட்டோன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனலாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம HTML அந்த ஐடிலாம் வந்து கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ சில டேக்ஸுக்கு ஸோ அந்த ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெஃபரன்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ நம்ம மெசேஜுக்கான அந்த ரெஃபரன்ஸை வந்து நான் இங்கே வந்து கெட் பண்ணுறேன். ஸோ இந்த பி டேக் வந்து மெசேஜ் நம்ம க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து இங்கே நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் கெட் பண்ணிக்கலாம். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்ரெட் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ சீக்ரெட் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு லெட் சீக்ரெட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி ஸோ இதில் தான் வந்து நம்ம சீக்ரெட் நம்பரை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ மேத் டாட் ரேண்டம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ க்ரியேட் பண்ணதை நம்ம வந்து ஃப்ளோரை யூஸ் பண்ணி அந்த இப்போ வந்து ஏன்னா ரேண்டமில் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டெசிமல் வேல்யூவில் வரும். ஸோ அதை வந்து நம்ம ஃப்ளோரை யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு இன்டீஜர் டைப்புக்கு வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் மேத் டாட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேத் டாட் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை கொடுக்கும்போது இப்போ இது என்ன பண்ணுன்னா 0லேருந்து 1க்குள்ளே எதனா ஒரு நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ 0.56 ஸோ 0.67 ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஜென்ரேட் பண்ணுற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0. தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா அது வந்து பிட்வீன் 1 to 100க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் கிடைச்சதுக்கப்புறம் ஸோ அந்த நம்பரை வந்து சீக்ரெட் நம்பரில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இப்போ 0.00ன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னா என்ன ஆகுது? 100க்குள்ளே மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். ஸோ இப்போ நம்ம ஆனால் அவுட்புட்டில் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? 1 to 100க்குள்ளே என்ட்ரு பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் 0 வந்தால் நம்ம எடுத்துக்கூடாதுல்ல. ஸோ அதனால் இப்போ நம்ம கடைசியாக வந்து 1 வந்து ஆட் பண்ணுறோம். ஏன்னா இது ஃப்ளோர் மெத்தட் யூஸ் பண்ணதுனால அது 0. வந்துச்சுன்னா அதை வந்து ஃப்ளோர் பண்ணி அதை வந்து டவுன் கிரேட் மாதிரி பண்ணும். ஸோ 0. இருந்துச்சுன்னா 0க்கு வந்து மாற்றும். ஸோ 1.57 இருந்துச்சுன்னா இப்போ 1க்கு வந்து மாற்றும். ஸோ அதுதான் ஃப்ளோர் மெத்தட் பண்ணோம். ஸோ அதனால் +1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு 1லேருந்து 100க்குள்ளே தானே வேணும் நம்பர்ஸு. ஸோ அதனால் +1 கொடுத்துக்கிறோம். நீங்கள் இங்கே சீல் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த +1 கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து லெட் கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்ட் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கவுண்ட் வேரியபிள் எதுக்குன்னா ஸோ இப்போ நம்ம கரெக்டாக கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ காட் த நம்பர் இன் சம் அட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுல்ல. ஸோ வித் 4 attempts யூ காட் த நம்பர், வித் 7 attempts யூ காட் த நம்பர். ஸோ அந்த மாதிரி எத்தனை அட்டம்ல நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த கவுண்ட்ன்ற இந்த வேரியபிளை வந்து நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து செக் கெஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெத்தட் ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா? ஸோ எப்போ வந்து இந்த செக் கெஸ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ ஸோ இந்த மெத்தடை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணோம்ல. ஸோ அந்த மெத்தடை வந்து இப்போ நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் செக் கெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது உள்ளே வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூசர் இன்புட்டை வந்து வாங்க போகிறோம். ஸோ யூசர் வந்து இப்போ எதனா ஒரு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுவாங்களே இந்த இடத்துல. ஸோ அவங்க என்ட்ரு பண்ணுற நம்பரை யூசர் இன்புட்ன்ற ஒரு வேரியபிளை வந்து நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ கான்ஸ்ட்டு யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நம்ம ஆல்ரெடி HTML வந்து கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா? கெஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கெட் பண்ணோன்னா நம்ம யூசர் வந்து என்ன என்ட்ரு பண்ணுறாங்களோ அது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான். ஸோ ஆக்சுவலான வேல்யூ நம்ம கெட் பண்ணோன்னா தட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு போட்டோன்னா எனக்கு ஆக்சுவலான வேல்யூ வந்து கிடச்சிரும்.
ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்சுவலான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் இன்புட்ன்ற இந்த வேரியபிள்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே இந்த செக் கெஸ் மெத்தட வந்து ட்ரிகர் பண்ணும்போது, முதல்ல வந்து நம்ம கவுண்ட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏன் கவுண்ட்ட இன்க்ரீஸ் பண்ணணும்னா, நம்ம ஒரு வாட்டி கிளிக் பண்ணாலே என்ன அர்த்தம்? ஒரு அட்டெம்ப்ட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ அட்டெம்ப்ட் பண்ணும்போது நம்ம கவுண்ட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த லாஜிக்னால கவுண்ட்ட வந்து ஸ்டார்ட்டிங்ல இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க என்டர் பண்ணது ஒரு நம்பர் தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். ஸோ அதனால ஸோ இஸ் நாட் எ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ யூசர் இன்புட் பண்ணது ஒரு நம்பரே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வேலிட் நம்பரே என்ட்ரு பண்ணல. ஸோ என்டர் எ வேலிட் நம்பர் பிட்வீன் 1 to 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ யூசர் வந்து நீங்கள் ஒரு நம்பரே என்ட்ரு பண்ணல. நீங்கள் கரெக்டான நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்க. பிட்வீன் 1 to 100க்குள்ளே என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் லாஜிக் வந்து வரலாம். ஸோ இப்போ யூசர் இன்புட் பண்ண அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் நம்பரோட பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம என்ன அவுட்புட்டாக வந்து கொடுக்கணும்னா, என்டர் ஏ ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ மெசேஜ் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஓகேங்களா? ஸோ இங்கே மெசேஜ்னு நம்ம ஃபர்ஸ்டே வந்து ஒரு ரெஃபரன்ஸை வந்து கிரியேட் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அந்த மெசேஜ் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்களா? ஸோ டூலோ என்டர் ஏ பிக் நம்பர் கொடுத்துருக்கோம்ல. ஸோ ஆனால் இந்த இடத்துல வந்து யூசர் இன்புட்டே வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சீக்ரெட் நம்பரோட. ஸோ அப்போ நம்ம என்ன கொடுக்கணும்னா டூ ஹை என்டர் ஏ ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ அந்த மெசேஜ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டூ ஹை என்டர் ஏ ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்ஸ் இஃப்க்கு வருவோம். ஸோ எல்ஸ் இஃப் இப்போ நம்ம யூசர் என்டர் பண்ண அந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் நம்பரோட சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ மெசேஜ் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு டூலோ என்டர் ஏ பிக்கர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரெண்டு நம்பரும் அவங்க அதாவது யூசர் என்ட்ரு பண்ண அந்த நம்பரும் சீக்ரெட் நம்பரும் எப்போ மேட்ச் ஆகுதோ, ஸோ அப்போ நம்ம என்ன மெசேஜ் பிரிண்ட் பண்ணோம்னா, மெசேஜ் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு கங்க்ராட்ஸ். ஸோ கங்க்ராட்ஸ் யூ காட் த நம்பர் இன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம கவுண்ட்டை வந்து போடுறோம். ஸோ கவுண்ட் வந்து போட்டோன்னா என்ன ஆகும்னா, யூ காட் த நம்பர் இன் ஸோ 6 அட்டம்ப்ஸ், ஸோ 7 அட்டம்ப்ஸ், ஸோ அந்த மாதிரி எத்தனை அட்டம் பண்ணியிருக்காங்களோ, ஸோ அந்த அத்தனை அட்டம்ப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம இந்த மெத்தடை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ செக் கெஸ்ன்ற இந்த மெத்தட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் ரீசெட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் வந்து அங்கே கொடுத்தோம் பார்த்தீங்களா HTML-ல. ஸோ அந்த மெத்தடை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரீசெட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீக்ரெட் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி கூட பேஸ்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணதுனால இங்கே மறுபடியும் டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ சீக்ரெட் நம்பர் ஈக்குவல் டு மேத் டாட் ஃப்ளோர் ஆஃப் மேத் டாட் ரேண்டம் இன்ட்டு 100 +1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரீசெட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மெசேஜை வந்து ஃபுல்லாக வந்து டெலீட் பண்ணணும். ஸோ மெசேஜ் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எம்டி பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூ இன்புட் கொடுக்குற அந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதையும் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரீசெட் பண்ணணும். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ கெஸ் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்புட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதையும் அதோட வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நல் பண்ணிடலாம். அதாவது 0 பண்ணிடலாம். ஸோ வேல்யூ ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ கடைசியாக வந்து நம்ம கவுண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிடணும். ஸோ ஏன்னா இந்த இடத்துல வந்து கவுண்ட் வந்து 4, 5 அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிருக்கும். யூசர் வந்து எவ்வளோ அட்டம்ப்டில் கிளியர் பண்ணுறாங்களோ. ஸோ அதை வந்து நம்ம ரீசெட் பண்ணும்போது அதையும் வந்து 0ன்னு கொடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் பார்ட் வந்து முடிஞ்சது. ஸோ இப்போ நம்ம அவுட்புட் வந்து சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 50 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹை என்டர் ஏ ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ ஒரு 25 வந்து கொடுத்துக்கலாம். ஸோ மறுபடியும் 2 ஹைன்னு தான் வருது. ஸோ ஒரு 15 வந்து கொடுக்குறேன். ஸோ 15 வந்து 2 லோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ 20 வந்து கொடுத்து பார்க்கலாம். ஸோ 20 ஹைன்னு வருது. ஸோ அப்போ 15லேருந்து 20க்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் தான்.
ஸோ 19 கொடுக்குறேன், கிடையாது. 18 கொடுக்குறேன், ஆமாம், கங்க்ராட்ஸ் யூ காட் த நம்பர் இன் 6 அட்டம்ப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சீக்ரெட் நம்பரை என்னதான் நம்மளோட சீக்ரெட் நம்பர் அப்படின்னு கண்டுபிடிக்க, ஸோ இந்த கவுண்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சீக்ரெட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு console.log சீக்ரெட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுவோம் ஒரு வாட்டி. ஸோ இப்போ 45 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து செக் கெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ டூ லோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து கன்சோல்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட் நம்பர் வந்து இந்த இடத்துல காமிக்குது பாருங்கள். ஸோ 58ன்றது தான் நம்மளோட சீக்ரெட் நம்பர். ஸோ இப்போ நான் 58 வந்து கிளிக் பண்ணிட்டு செக் கெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா கங்க்ராட்ஸ் யூ காட் த நம்பர் இன் 2 அட்டம்ப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ நம்ம சீக்ரெட் நம்பரை லாக் பண்ணி ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ இது உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.